Hi, welcome to all. Today we are going to see Unit 1 Poem Life Appreciation Questions and Answers. This video is only for 10th students. Already we have seen the poem, so we directly go for the question and answer. First question: whom does the word me refer to? Me referன்னு என்னதுன்னா குறிப்பது. me யாரை குறிக்கிறதுன்றது தான் கொஷின். The word me refer to the poet. இந்த வார்த்தை மீன்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா போயட்டை குறிக்குது. ஏன் இங்க போயட்டை குறிக்குதுன்னா போயட் தான் இந்த போயம்ல ஸ்பீக்கர்ன்றதுனால இந்த இடத்துல மீ போயட்டை குறிக்குது. The word me refer to the poet. Next question: what kind of life does the poet want to lead? What kindனா வகை, எந்த வகையான வாழ்க்கையை போயட் வாழணும்னு நினைக்கிறார். லீடுனா வாழ்வதுன்னு அர்த்தம். எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை போயட் வாழணும்னு நினைக்கிறாரு. The poet wants to lead. போயட் லீட் பண்ணு நினைக்கிறார், வாழணும்னு நினைக்கிறாரு. எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு? A joyful life with forward face and unreluctant soul. Forward face, joyful life, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாரு. அது கூட எப்படி இருக்கணும்? ஃபார்வர்ட் ஃபேஸ், முன்னோக்கி செல்லக்கூடியதையும், தன்னுடைய ஆன்மா எந்த ஒரு தயக்கம் இல்லாமையும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றத அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறார். The poet wants to lead a joyful life with a forward face and unreluctant soul. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட்ல ஏ: why do you think the poet is not in a hurry? Why do you think? திங்க்னது யோசிக்கிறது. ஏன் நீ யோசிக்கிற, ஏன் இப்படி நினைக்கிற? போயட் நாட் இன் எ ஹரி, ஹரினா அவசரம், நாட் இன் எ ஹரி அவசரப்படுறதில்ல. ஏன் போயட்டு அவசரப்படாமல் இருக்கிறாருன்னு நீ நினைக்கிறன்னு கேட்குறாரு. The poet is moving towards his goal patiently without a hurry. Poet is moving. போயட்டு போறார். மூவிங்னா நகர்றதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல போறாரு. எதை நோக்கி போறாரு? கோலை நோக்கி. கோல் என்னது? தன்னுடைய இலக்கு. தன்னுடைய இலக்கை நோக்கி எப்படி போறாருன்னா பேஷண்ட்லி. பேஷண்ட்லின்னு என்னது? பொறுமையாக. வித்தவுட் எ ஹரி, அவசரப்படாம பொறுமையா போறாரு. ஸோ அதனால் ஐ திங்க் ஹீ இஸ் நாட் இன் எ ஹரி, அதனால நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்? போயட் அவசரப்படாம இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். The poet is moving towards his goal patiently without a hurry. So I think he is not in a hurry. What should one not mourn for? Mourn. What should one not? mourn-னா சோகமா இருக்கிறது. not mourn-னா சோகப்படாம இருக்கணும். எதை நினைச்சு ஒருத்தர் சோகப்படாம இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின். ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் தே ஹேட் லாஸ்ட். லாஸ்ட்னா என்னது? தொலைஞ்சிடுறது. என்ன தொலைஞ்சிருச்சு? தொலைஞ்சி போன விஷயத்தை நினைச்சு என்ன பண்ண ஒருத்தர் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்பட்டால் மட்டும் நமக்கு தொலைஞ்சது கிடைக்க போதா? இல்லை. அதனால அதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொஸ்டின் என்னதுன்னா வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார். ஒருத்தர் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் எதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்றது கொஸ்டின். எதை பற்றி கவலைப்படாதுன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு. ஒரு 10 ரூபா உங்ககிட்ட தொலைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணால் அது கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ். திங்ஸ்னால் பொருள்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம். தே ஹேட் லாஸ்ட், அவங்க தொலைச்ச விஷயத்தை நினச்சி என்ன பண்ணக்கூடாது? அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 3ல ஏ:
வாட் டஸ் த போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட்? டிம் பாஸ்ட்னா என்னன்னு கேட்குறாரு. போயட் வந்து டிம் பாஸ்ட்னா என்னன்னு சொல்றாரு? இன் த டிம் பாஸ்ட் ரெஃபர் டு, இந்த டிம் பாஸ்ட் எதை குறிக்குதுன்னா அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிம் பாஸ்ட்னாவே என்னது? கடந்த காலம். டிம்னு என்னன்னு சொன்னோம்? டல். டல்லுன்னா பொலிவில்லாத, சந்தோஷம் இல்லாத. டிம் பாஸ்ட் என்னது? சந்தோஷம் இல்லாத கடந்த காலம். அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால நிகழ்வுகள். எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம்னு சொல்லுவோம். கடந்த கால அனுபவம் என்ன? கடந்த கால அனுபவம் சோகமான கடந்த கால அனுபவம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டிம் பாஸ்ட். அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த டிம் பாஸ்ட் ரெஃபர் டு. இந்த டிம் பாஸ்ட்ன்றது எதை குறிக்குதுன்னா அன்ஹாப்பி ஆர் அன்பிளசன்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? ஃபியூச்சர்னா என்னது? எதிர்காலம். அஃப்ரைட்னு என்னது? பயப்படுறது. போயட் வந்து எதிர்காலத்தை நினைத்து பயப்படுறாரா? இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? நோ, இல்லை, பயப்படுறதே இல்லை. த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். அடுத்து ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ஹவு கேன் ஒன் ட்ராவல்? ட்ராவல்னா என்னது? பயணம் செய்வது. எப்படி வந்து ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியாக ஒரு பயணத்தை செய்வது? இந்த இடத்துல பயணம்ன்றது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை குறிக்குது. நம்ம வாழ்க்கையை எப்படி நாம் வந்து மகிழ்ச்சியான முறையில் கழிப்பது அப்படின்றது தான் கொஷின். ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் ஹிஸ் ஹர் மெமரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். ஒருத்தர் தன்னுடைய ட்ராவலை வந்து எப்படி பண்ணணும்னா சியராக எப்படி பண்ணுறதுன்னா பை திங்கிங், யோசிக்கணும். எதை யோசிக்கணும்னா ஹிஸ் ஹர், அவனுடைய. ஆணாக இருந்தால் அவனுடைய, ஹர்னா பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய, அவளுடைய. மெமரிஸ், மெமரிஸ்னால் என்னது? நினைவுகள். ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ், யூத்தில் எப்படி இருந்தோம், வயதான காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ட்ராவலை சியராக பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் ஹிஸ் ஹர் மெமரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? வேனா என்னது? பாதை. லைஃப்னா வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகக்கூடிய பாதைகள் எப்படி இருக்கு? The way of life is full of twists and turns, ups and downs. It is sometimes rough and sometimes smooth. The way of life is full of twists and turns. நம்முடைய வாழ்க்கை பாதை வந்து எப்படி இருக்குன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்குது. ட்விஸ்ட்னா என்னது? திடீர்னு மாற்றம். ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு அது கெட்ட விஷயமா மாறும். கெட்ட விஷயமா இருக்கும், திடீர்னு நல்லதாக மாறும். அதான் என்னன்னு சொல்லணும்னா ட்விஸ்ட் அண்டு டேர்ன்ஸ். பல திருப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வரும். அதை தான் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு டைமில் மேலே போகிற மாதிரி இருக்கும், ஒரு டைம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்புறமா இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மூத். சில சமயத்தில் கரடு முரடான பாதைகள் நம்ம போக வேண்டியது இருக்கும், அதுதான் கஷ்டங்களோடு போகக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஸ்மூத், சில சமயத்தில் எப்படி இருக்கும்? மென்மையாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சார் இன்னொரு டைம் ஆன்சர் பண்ணலாம். த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் ஸ்மூத். Next question. How should be the journey of life? லைஃப், நம்முடைய வாழ்க்கை பயணம். ஜேர்னின்னு என்னது? பயணம். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின். The journey of life should be
joyful and looking ahead. The journey of life, நம்ம வாழ்க்கை பயணம் வந்து எப்படி இருக்கும்னா ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அண்டு லுக்கிங் எஹெட், முன்னோக்கி போகிறதா இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னோக்கி போகக்கூடாது. பின்னோக்கினா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் செய்கிறோம், அதில் வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்றதுல வளர்ச்சியாகவே இருக்கணும். வளர்ச்சி தோல்வின்னு வரக்கூடாது. ஒரு டைம் முன்னேறிட்டா அதை அந்த முன்னேற்றத்தை அப்படியே பிடிச்சிட்டு இன்னும் முன்னேறிட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. The joy of life should be joyful and looking ahead. Next. What did the poet seek as a boy? Poet வந்து ஒரு பையனாக இருக்கும்போது, இப்போ பெரிய மனுஷனாக இருக்காரு, பையனாக இருக்கும்போது என்ன சீக்னா என்னத்தை தேடுறாரு, என்ன வேணும்னு நினைக்கிறாரு. ஆஸ் எ பாய், பையனாக இருக்கும்போது த போயட் சாட், தேடுறாரு. என்னத்தை தேடுறாரு? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு தேடுறாரு. ஹை அட்வென்ச்சர், நிறைய பெரிய சாகசங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஏ க்ரௌன்னா இந்த இடத்துல மதிப்புன்னு அர்த்தம். தன்னை எல்லாம் மதிக்கணும், ஒரு மரியாதைக்குரிய இடத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆஸ் எ பாய் த போயட் சாட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ கிரவுன். இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாரு. அடுத்து 5th கொஸ்டின். வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர்? குவெஸ்ட், வாட் கைண்ட் ஏற்கனவே சொல்லிருக்கோம். கைண்ட்னா வகை. எந்த வகையான குவெஸ்ட்னா தாகம், தேடல் அப்படின்னு சொல்லலாம். சீக் தேவைப்படுது. எந்த வகையான தேடலை வந்து போயட்டு தேடிட்டு இருக்காருன்னா, the poet seek for the quest of new friendship, high adventure and a crown. ஏற்கனவே 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஒரே தான். இதில் வந்து குவெஸ்ட்ன்றது சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். குவெஸ்ட்னா தாகம்னா என்னது, தேவை அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். The poet seek for the quest of new friendship, high adventure and a crown. Next question. What is the poet's hope? Hope என்னது? ஹோப்னா நம்பிக்கை. வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? போயட்டோடைய நம்பிக்கை என்னது? என்ன நம்பிக்கையில் போயட் இருக்காரு இன்னமும் அப்படின்றது கொஸ்டின். த போயட் ஹோப்ஸ்னா நம்புறாரு. என்ன நம்புறாரு? தட் லாஸ்ட் டேர்ன் இன் ஹிஸ் லைஃப்ஸ் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். லாஸ்ட் டேர்ன், இப்போ வாழ்க்கையில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இங்கே இந்த வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பல நஷ்டங்கள் வரும், வெற்றிகள் வரும். இருந்தாலும் என்ன பண்ண, நஷ்டம் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது தோண்டு போயிடுதோ, வெற்றி வரும்போது மகிழ்ச்சி அடைகிறதோடு நிறுத்திக்கிட்டாமல் என்ன பண்ணணும், போயிட்டு என்னங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளால் கடைசியாக போய் ஒரு இடத்த அடையும் போது கூட நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வெற்றி, இல்லைனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. த போயட் நம்புறாரு, த போயட் ஹோப்ஸ் தட் லாஸ்ட் டேர்ன், தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி முயற்சி கூட, லாஸ்ட்ன்றது கடைசி, டேர்ன்னா திருப்பம், கடைசியாக போய் திரும்புகிறோம், அதாவது கடைசி முயற்சி. இன் ஹிஸ் லைஃப், தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசி முயற்சியோடு எப்படி இருக்கும், வில் பி த பெஸ்ட், அது கூட எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அடுத்து வந்து பாரு 6th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டோம்னா, ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட் இன் த கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியிருக்கோம். லாஸ்ட்டு ஒவ்வொரு போயம் லைனும் லாஸ்ட் வேர்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியர் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பார்த்தோம்னா அது ஃபியர் சவுண்ட் மாதிரி என்ன வேர்டு இருக்குன்னா சியர். சியர் ஹோலு டூல், இது வந்து ரைமிங் வேர்டு. அதுக்குடைய ரைமிங் ஸ்கீமு பாரு. அடுத்து இன்னொரு 4 லைன்ஸ் கொடுத்து அது ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்கான். ஏ பி பி சி. உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.